புதுச்சேரி திலாஸ்பேட்டை பகுதியில் குடும்ப சண்டையினை தட்டி கேட்ட முதியவரை அடித்து கொலை செய்த வழக்கில் நண்பர்கள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவை திலாஸ்பேட்டை அய்யனார் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் ரவி, முன்னாள் பாப்ஸ்கோ ஊழியர். மனைவி இறந்த நிலையில் குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் தனியாக வசித்து வந்தனர். இதேபோல் மதுரையைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார் என்கின்ற அம்மாவாசை. இவரது நண்பர் முகமது ஃபைசல் இருவரும் புதுச்சேரியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வேலை பார்த்து வருகின்றனர். இருவரும் தற்போது ரவியின் வீட்டின் அருகே வீடு எடுத்து தங்கியுள்ளனர். தினேஷ்குமார் தனது மனைவியுடனும் கீழ்த்தளத்திலும், முகமது ஃபைசல் தனியாக 1வது தளத்திலும் குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு தினேஷ்குமாருக்கும் அவரது மனைவிக்கும் இடையில் குடும்ப தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது வாசலில் படுத்திருந்த ரவி தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதில் தினேஷ்குமாருக்கு ஆதரவாக அவரது நண்பர் முகமது ஃபைசல் வந்துள்ளார். இருவரும் கட்டையை எடுத்து ரவியை சரமாரியாக தாக்கியதில் ரவி சம்பவ இடத்திலேயே மயங்கி உயிரிழந்தார். இது தொடர்பாக கோரிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தினேஷ்குமார் மற்றும் ஃபைசல் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 11,92,000 மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரவிந்தர் வீதியைச் சேர்ந்த நாராயணன் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதிகம் லாபம் பெறலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி நாராயணனும் மர்ம நபர் வழங்கிய ஆப்பில் ரூபாய் 3,69,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் ரெயின்போ நகர் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் ஜெயின் என்பவரும் மர்ம நபர் கொடுத்த லிங்க் மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து ரூபாய் 3,90,000 இழந்துள்ளார். இதேபோல் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த கோமதி என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலம் அதிகம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி கோமதியும் ரூபாய் 2,90,000 முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேலும் மாகை பகுதியைச் சேர்ந்த மினி வலசுராஜன் ரூபாய் 1,30,000 மற்றும் திருபுவனை பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் ரூபாய் 13,000 இணைவழி மோசடியில் பணத்தை இழந்துள்ளார். மேற்கூறிய நபர்கள் 5 பேர் ரூபாய் 11,92,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் மருத்துவக் கல்லூரி மாணவரை மிரட்டி பணம் பறித்த தமிழக வாலிபர்கள் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஹரியானாவைச் சேர்ந்தவர் பியூஷ் அகர்வால் புதுச்சேரி மருத்துவக் கல்லூரி மாணவர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அரட்டை செயலி மூலம் வாலிபர் ஒருவருடன் பழகி நண்பராகியுள்ளார். இருவரும் நேரடியாக சந்திக்கலாம் என அந்த நபர் கூறியதை நம்பி புதுச்சேரி சவரி ராயலு வீதியில் உள்ள தனியார் விடுதிக்கு பியூஷ் சென்றுள்ளார். அப்பொழுது அந்த அறையில் இருந்த 3 பேர் பியூஷ் அகர்வாலை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். மேலும் மது பாட்டிலை உடைத்து குத்தி கொலை செய்து விடுவதாக மிரட்டி பியூஷ் போனில் இருந்து போன்பே மூலம் ரூபாய் 30,000 மற்றும் அவரது நண்பர்கள் மூலம் ரூபாய் 35,000 பறித்துள்ளனர். இதுகுறித்து பியூஷ் அளித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா மூலம் குற்றவாளிகளை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் நாமக்கல்லைச் சேர்ந்த கௌதம், டோனியல் ராஜா, கவின், சரவணன் என்பது தெரியவந்தது. அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் இதேபோல் வேறு இடங்களில் மிரட்டி பணம் பறித்துள்ளார்களா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த பார்த்த சாரதி என்பவர் ஆன்லைனில் சிபி ஷாப் எனும் இணையவழி மூலமாக குறைந்த விலையில் ஷூ என வந்த விளம்பரத்தை நம்பி ஷூ ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் அவருக்கு வந்த ஷூவில் சைஸ் குறைபாடு இருந்துள்ளது. ஆகையால் அவர் வாட்ஸ்அப்பில் வாடிக்கையாளர் சேவை எண்ணை தொடர்பு கொண்டு பேசியபோது அடையாளம் தெரியாத மர்ம நபர் சிபி ஷாப்பின் பொதுமக்கள் தொடர்பு அதிகாரி பேசுவது போல் ஷூவை மாற்ற தான் கூறுவது போல் செய்யுங்கள் என்று கூறி அவைல் டிஸ்க் எனும் ரிமோட் அப்ளிகேஷனை டவுன்லோடு செய்ய சொல்லியுள்ளார். அவைல் டிஸ்க் ஆப் ஆனது ஒருவர் தன்னிடம் உள்ள போன் அல்லது லேப்டாப்பில் இருந்து மற்றொரு போனை
பார்கோட் மூலம் உரிமம் பெற்று அதனை போனை இயக்கியும் அதில் உள்ள தகவல்களை திருடவும் செய்யலாம். நமது போன் முழுவதுமாக இணைய வழி மோசடிக்காரர்களின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிடும். நமது போனில் இருக்கின்ற அனைத்து தகவல்களையும் அவர்கள் பார்க்க இயலும். அவரை நம்பி இவரும் அந்த அவைல் டிஸ்க் அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து பார்கோட் மூலம் மர்ம நபர்கள் தனது போனை இயக்க உரிமம் கொடுத்துள்ளார். இதை பயன்படுத்தி அந்த அடையாளம் தெரியாத நபர் புகார்தாரரின் ஜிபேவில் இருந்து ரூபாய் 32,000 மற்றும் கிரெடிட் கார்டு தகவலை பெற்று ரூபாய் 1,99,000 ஆக மொத்தம் ரூபாய் 2,31,000 திருடியுள்ளார். சிறிது நேரம் கழித்து புகார்தாரரின் மொபைல் எண்ணிற்கு பணம் எடுக்கப்பட்டுள்ளது என SMS வரவே அவர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முனைந்துள்ளார். ஆனால் அதற்குள் அந்த நபர் தொடர்பை துண்டித்துவிட்டு மாயமாகிவிட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த நபர் உடனே புதுச்சேரி இணைய வழி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் இதுபோன்று இணைய வழியில் குறைந்த விலையில் பொருட்கள் என வரும் விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் முன்னுக்கு பின் தெரியாத மர்ம நபர்கள் சொல்லும் ரிமோட் அப்ளிகேஷன்களை பயன்படுத்த வேண்டாம் எனவும் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறும் புதுச்சேரி இணைய வழி காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இணைய வழி சம்பந்தமாக புகார்கள் கொடுக்க 1930 www.cybercrime.gov.in என்ற இணைய வழி முகவரியில் புகார்களை தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே 3 வீடுகளில் கொள்ளை அடித்துவிட்டு மூதாட்டியிடம் தங்கச்சங்கிலி பறித்து சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே ஆப்பிரம்பட்டு கிராமம் உள்ளது. இங்கு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு யாரும் இல்லாத 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்த மர்ம நபர் அங்கிருந்த பொருட்கள் மற்றும் பணத்தை திருடி சென்றனர். மேலும் அதே பகுதியில் வெளியே படுத்திருந்த மூதாட்டி கழுத்தில் இருந்த சுமார் 3 பவுண்ட் தங்க சங்கிலி பறித்து கொண்டு தப்பி ஓடினார். இது தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலியான ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்பில் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து பணத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் கடந்த 1 ஆண்டுகளாக ஆன்லைன் மூலம் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் செய்து வந்துள்ளார். கடந்த மாதம் ஃபேஸ்புக்கில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தமாக வந்த லிங்கை கிளிக் செய்த போது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார். பின்பு அந்த குழுவில் ட்ரேடிங் எப்படி செய்வது என்று கூறியுள்ளனர். மேலும் அவர்கள் தாங்கள் உருவாக்கிய ஆப் மூலம் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதனை நம்பிய அவர்கள் கூறிய ஆப்பில் முதலில் 5,000 முதலீடு செய்ததற்கு அவர்கள் 4,000 லாபமாக கொடுத்துள்ளனர். இதே போன்று ரூபாய் 20,000 செலுத்தியதற்கு 10,000 லாபமாக அனுப்பியுள்ளனர். மேலும் அவர்கள் லட்சக்கணக்கில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதனை உண்மை என்று நம்பி பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அவர் முதலீடு செய்த அனைத்து நிறுவனங்களின் பங்குகளும் நாள் ஒன்றிற்கு 5 முதல் 10% உயர்வது போன்று காட்டியுள்ளனர். இதே போன்று நாள் ஒன்றிற்கு ஒவ்வொரு பங்குகளும் ரூபாய் 5% முதல் 10% வரை உயர்வது போல் இணைய வழி மோசடிக்காரர்கள் செட் செய்து வைத்திருக்கிறார்கள். அதில் நிறைய லாபம் வருகிறது என்று அவர் முதலீடு செய்துள்ளார். முதலீடு செய்து பணத்தை எடுக்க முயற்சி செய்த போது பணத்தை எடுக்க முடியவில்லை. அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த புதுச்சேரியை சேர்ந்த இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பின்பு இது சம்பந்தமாக அவர் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். மேலும் கடந்த சில நாட்களில் மட்டும் இதுபோன்று கோடிக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளதாக 20க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்து வழக்கு பதிந்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. ஆகையால் இது போன்ற இணையதளங்களில் வரும் ஆன்லைன் ட்ரேடிங் ஆப் விளம்பரங்களின் உண்மைத்தன்மையை அறியாமல் அதிக லாபம் கிடைக்கும் என்ற ஆசையில் எந்த ஒரு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் ஆப்பிலும் முதலீடு செய்ய வேண்டாம் என்று இணைய வழி குற்றப்பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் IPS அவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார். புகார் அளிக்க 1930 இலவச எண் மற்றும் www.cybercrime.government.in என்ற இணையத்தில் அளிக்கலாம். புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 6.2 டன் சந்தன மரத்துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை
தமிழக வனத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவிலிருந்து சேலம் வழியாக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு சந்தன கட்டைகள் கடத்தப்படுவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து கடந்த 3ஆம் தேதி சேலத்தில் வனத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் சந்தன கட்டைகள் கடத்தி வருவது தெரிய வந்தது. இதனை அடுத்து 1.50 டன் எடையுள்ள ரூபாய் 3 கோடி மதிப்பிலான சந்தன கட்டைகளை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக கேரள மாநிலத்தை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் பகுதியில் புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சந்தன கட்டைகள் கடத்தி கொண்டு செல்ல இருந்தது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சேலம் உதவி வன பாதுகாவலர் செல்வகுமரன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட குழுவினர் இன்று புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் கிராமத்தில் உள்ள அந்த வாசனை திரவியம் தயாரிக்கும் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 40 கிலோ எடை கொண்ட 156 பைகளில் 6.2 டன் சந்தன துகள்களும் 4 சந்தன கட்டைகளும் இருப்பது தெரிய வந்தது. ஆனால் அதற்கான உரிய ஆவணங்களும் இல்லாமல் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தன துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் இது தொடர்பாக அந்த நிறுவனத்தினரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உருளையன்பேட்டையில் வசிக்கும் இளந்திரையன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை மாரியம்மன் கோவில் தெரு உலகநாயகி அம்மன் கோவில் எண் 16இல் 1/6/2024 காலை 8:10 மணிக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கோவிலுக்குள் அத்துமீறி நுழைந்து அலமாரியை உடைத்து 50 கிராம் தங்க நகைகள் மற்றும் ரொக்கம் ரூபாய் 2500 கொள்ளையடித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சிஆர்பி மேற்கொண்ட விசாரணை முயற்சிகளின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட சுகுன்ராஜ் என்பவர் கடலூர் குத்துப்பாக்கத்தை சேர்ந்தவர் என்பதும் இவர் 3 வழிப்பறி வழக்குகளில் ஈடுபட்டுள்ளார் என்பதும் அவரிடமிருந்து 50 கிராம் நகைகளையும் மீட்டுள்ளனர். இவர் மீது கடலூர் ஓட்டி காவல் நிலையத்தில் 2 வழக்குகள், பகூர் காவல் நிலையத்தில் 1 வழக்கு உட்பட மொத்தம் 6 தீர்க்கப்படாத திருட்டு வழக்குகள் இவர் மேலே உள்ளதும் இவரை வழக்கு விசாரணைக்கு பிறகு நீதிமன்ற காவலில் ஒப்படைக்கவும் காவலர்கள் முடிவெடுத்துள்ளனர். எலக்ட்ரிக் பில் கட்டுவதற்கு இன்றே கடைசி தேதி. கட்ட தவறினால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும். பணம் கட்டுவதற்கு லிங்கை கிளிக் செய்யவும் என்று வந்த குறுஞ்செய்தியை நம்பி பணத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் லாம்பர்ட் சரவணன் நகரை சேர்ந்த பெருமாள் என்பவருக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அந்த குறுஞ்செய்தியில் எலக்ட்ரிக் பில் கட்டுவதற்கு இன்றே கடைசி நாள், கட்ட தவறினால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும், மேலும் பணம் கட்டுவதற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் என்று குறுஞ்செய்தி வந்துள்ளது. அந்த குறுஞ்செய்தியை உண்மை என்று நம்பி அதிலிருந்த லிங்கை கிளிக் செய்துள்ளார். பின்னர் அவருடைய அக்கவுண்ட் நம்பர், கிரெடிட் கார்டு நம்பர் மற்றும் ஓடிபியை அனுப்பியுள்ளார். சிறிது நேரத்தில் அவருடைய வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 30,000 எடுத்துள்ளதாக குறுஞ்செய்தி வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் இணைய வழி மோசடிக்காரர்கள் அவர் பணத்தை திருடியதை உணர்ந்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. இது சம்பந்தமாக இணையவழி குற்றப்பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் IPS அவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிப்பது என்னவென்றால், இது போன்ற உங்களுக்கு EB பில் கட்ட கடைசி தேதி மற்றும் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்ற தெரியாத எண்ணிலிருந்து வரும் குறுஞ்செய்தியை முற்றிலும் நம்ப வேண்டாம். இது இணைய வழி மோசடிக்காரர்களின் பணம் பறிப்பதற்கான முயற்சி. மேலும் இதே போன்று கடந்த 1 வாரத்தில் 10க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டு விசாரித்து வருகின்றோம். ஆகையால் குறுஞ்செய்தியோ அல்லது இணையதளங்களில் வரும் விளம்பரங்களையோ அதன் உண்மைத்தன்மையை அறியாமல் பணத்தை அனுப்ப வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.